அடுத்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3D மாடலிங்கை வந்து முழுசாக எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் முழுசாக. சரிங்களா? போர்ஷன் பை போர்ஷனாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணிட்டேன், போய்ட்டு ஸ்டார்ட்டு நியூ கொடுத்துட்டு பார்ட் கொடுத்துட்டு ஒரு புது ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் வந்துருச்சு. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் அதிகமாக நான் ஃப்ரண்ட் ப்ளைனை செலக்ட் பண்ணி தான் நான் ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நான் ஃப்ரண்ட் ப்ளைனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரொஃபைலை நான் இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ளைன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிட்டிலே இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரொஃபைலை நான் மேக் பண்ணிக்கிறேன். அப்படி ஓகேங்களா? ஒரு சைடு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த ட்ராயிங்கில் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்கணும். ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுறேன், சென்டர் லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் இந்த வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ நீங்கள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இதை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை இது பண்ண கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த மிட்டிலிருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு கொடுத்துருக்குற டோட்டல் டிஸ்டன்ஸை ரெண்டாக பிரிச்சிடறேன். 110ன்னு கொடுத்துருக்குறாங்க, அதை நான் 55ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 110 கொடுத்துருக்குறாங்களா? ஸோ அதை நான் 55ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 55 கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து 40ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 40யை நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 40யை நான் கொடுத்துக்கிறேன் இதுக்கான டிகிரி. அடுத்து மேலே இருக்கிறது வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 50 கொடுத்துருக்குறாங்களா? ஸோ 50 நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதோட திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சென்டரில் மிட்டோட திக்னஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மிட்டோட திக்னஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டோட்டல் ஹைட் வந்து எனக்கு 30 mm கொடுத்துருக்குறாங்களா? டோட்டல் 30 mm கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் நான் 10 என்ன பண்ணிடுறேன், மைனஸ் பண்ணிவிட்டால் பேலன்ஸு மேலே ஒரு 10 கீழே ஒரு 10 இருக்கும். அதனால் நான் இதை ஃபைனலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை 10ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ சேம் ப்ராசஸ் இங்கேயும் கொடுத்துட்றேன். அதே வேல்யூ தான் 10ன்னு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஆங்கிள்டாக இருக்கிறதுனால இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, பேரலல் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்சைடில் அப்போ இதோட திக்னஸும் எனக்கு 10 தானே இருக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு இதுக்குமான டிஸ்டன்ஸும் நான் வந்து என்ன பண்ணுறேன், 10ன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்து முடிச்சுட்டு இப்போது இதோட டோட்டல் ஹைட்டு இதுக்குமான ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 13 டிஃபைன் பண்ணிக்கிறேன். 30 டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அக்யூரேட்டாக 10 mm இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைனு இந்த லைன் அப்புறம் இந்த மிட் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு சிமெண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிமெண்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மேலே பாதி கீழே பாதி. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வித்து 55 கொடுத்துட்டேன், ஹைட்டு வந்து 30 கொடுத்துட்டேன். மற்ற எல்லா ஃபேஸுக்கும் நான் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ரொஃபைல் என்ன ஆகிடுச்சு, அரெஸ்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் சிமெண்ட்ரி மட்டும் ஆகாமல் இருக்குது. அப்போ நான் சிமெண்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பாதி ப்ரொஃபைல் மேலேயும் பாதி ப்ரொஃபைல் கீழேயும் பிரித்து எடுத்துரும். சரிங்களா? ஸோ அப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை கொடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், மிரர் கொடுத்துட்றேன். நம்ம மிரர் என்டிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மிரரை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த சைடில் ஒரு மிரர் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஃப்யூச்சருக்குள்ளே போயிடுறேன், எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரூட் கொடுக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிட் பிளைன் கொடுக்குறேன். சரிங்களா? மிட் பிளைன் கொடுக்குறேன். மிட் பிளைனில் வந்து நான் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எனக்கு 160 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 160 நான் கொடுத்துட்றேன். எனக்கு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிளைனும் மிட்டிலே எனக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் நான் ஃப்ரண்ட் பிளைனை தான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் அது இப்போ அந்த ஃப்ரண்ட் பிளைனில் தான் நான் அதிகமான ஸ்கெச்சஸை பண்ண போகிறேன்.
ஸோ அடுத்து இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ரொஃபைலை நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கெட்சு ஆஸ் யூஷுவல் ஸ்கெட்சுக்குள்ளே போய்ட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஜஸ்ட்டு லைன் இங்கேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ். அப்போது நான் இதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண முடியாதா? பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, இங்கே கன்வெர்ட் என்டிட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ரீஜென்ரேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு நான் ஒரு ப்ரொஃபைலை மேக் பண்ணி இப்படி மேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதோட டிஸ்டன்ஸ் நான் கொடுக்காம எது கூடயும் கோஇன்சிடென்ட் ஆகாமல் இப்போ இது ஆகலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதை வச்சு தான் நான் வந்து அடுத்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன், அதனால் அது ஆகலாம். இப்போ நான் அதை கொடுத்துட்டு இப்போது டிஃபைன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 30 mm ஹைட் இருக்குது சரிங்களா. ஸோ 30 mm ஹைட்டை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், டிஃபைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட் வந்து எனக்கு 120 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 120 நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து அது கூட கோஇன்சிடென்ட் ஆனதுனால மறுபடியும் நான் இதுக்கு ஒரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்குற அந்த 30 நான் இங்கேயே மறுபடியும் கொடுத்துக்கிறேன் அகைன் சரிங்களா. ஸோ இது அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் எனக்கு ஒரு இது இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ அதை நான் மேக் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் கொடுத்துட்றேன். அதை எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 30 mm கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ டோட்டல் வித்து வந்து 30 mm. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸில் இருந்து அந்த 30 நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 110லேருந்து 30 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 80, அதிலிருந்து ஒரு பாதி இன்னொரு பாதி, அப்போ 2 நான் வந்து என்ன பண்ணுறேன் டிவைட் பை 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 40 வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணிக்கிறேன் 40 டிஃபைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அதே ப்ரொசீஜரில் இந்த சைடு நான் என்ன பண்ணிக்கிறேன் 40 டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த செகண்ட் ப்ரொஃபைலை நம்ம கம்ப்ளீட் பண்ணல, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் இப்படி மேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது அந்த ப்ரொஃபைல் க்ளோஸ் பண்ண உடனே நமக்கு வந்து க்ளோஸ்டு கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 110. ஸோ அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்து ஆஸ் யூஷுவல் இந்த பேஸ்லேருந்து அதுக்கு உண்டான ஹைட் வந்து 110 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 110 வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ 110 டிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சிம்பிள், நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 3 பாயிண்ட் ஆர்க் வித் லிமிட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை கோஇன்சிடென்ட் பண்ணி நான் ஒரு ஆர்க்கு வரைய போகிறேன். அடுத்து ட்ரிம் என்டிட்டிஸ் எடுத்துகிட்டு க்ளோஸ்டு ட்ரிம் எடுத்து இந்த மேலே இருக்கிற ப்ரொஃபைலை ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து சென்டரில் நான் ஒரு சர்க்கிள் மட்டும் ஃபார்ம் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ அந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணணும். இங்கே வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் ஹைட் வந்து நம்ம இந்த மிட்டோட ஹைட் வந்து நம்ம இன்னும் கொடுக்காமல் இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த மிட்டோட ஹைட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து இதுக்கான ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 120. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே என்ன வரணும் அப்படின்னா சர்க்கிளோட டயாமீட்டரை நான் மென்ஷன் பண்ணணும். அதையும் இன்னர் சர்க்கிளோட டயாமீட்டரையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து 10 ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் 20ன்னு எடுத்துக்கிறேங்க. டயாமீட்டர் அங்கே வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறோம். அடுத்து ரொம்ப சிம்பிள், இங்கே போய்ட்டு பேட் கொடுக்கும்போது ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிட் பிளைன் தான் செலக்ட் ஆகிருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 40 கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் வந்து இங்கே 40ன்னு மென்ஷன் பண்ண போகிறேன். அப்படி மிட் பிளைனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகேன்னு கொடுத்த உடனே எனக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸ்கெட்ச் கொடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நேராக இந்த மிட் லைனுக்கு நேராக மேலே கொஞ்சம் தள்ளி நான் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சென்டர் லைன் நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் லைனை இங்கேருந்து இப்படி கொடுத்து வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் சென்டர் லைனை ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்து சென்டர் லைனை ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு
இதிலிருந்து இதுக்கான ஹைட் வந்து நான் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். அதை எப்படி நான் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 15 ஹைட்டு இது 30 இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சிரமமாகும். அதனால் ரொம்ப சிம்பிள், நான் இதை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி டிஃபைன் பண்ணுறத விட நான் கால்குலேஷன் பண்ணி இதிலிருந்து இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த ஹைட்டு நான் எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, அதோட ஹைட்லேருந்து 50%. ஸோ 30லேருந்து டிவைட் பை 2ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 15 வந்துடும். சரிங்களா? இதோட ஹைட் இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கான ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 30. அதனால் அதை பாதியில் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த சைடில் மிட் ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இதோட டயாமீட்டர் நான் கொடுக்குறது 20ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா அதுதான் கொடுத்துருக்குறாங்க 20, அதனால் 20ன்னு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு ஓகேன்னு கொடுத்து அடுத்து ஃப்யூச்சரில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டு. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரூட் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? அப் டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு, இல்லைனா அப் டு லாஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் எல்லாம் த்ரூ ஆல்னு இருக்கும். த்ரூ ஆல் கொடுத்துங்க அப்படின்னாலும் சரி, மொத்தமாக நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துரும். சரிங்களா? ஸோ எடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் பொசிஷனிங் பண்ண போகிறேன். இங்கே போய்ட்டு ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் பொசிஷனிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக அதே மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சிச்சிங்களா? இதே மாதிரி பண்ணுறீங்களா?